வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தங்க நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ நாளுக்கு நாள் தங்கம் முதலீடு பண்ண வேண்டாம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத அளவில் ஏறிக்கொண்டே செல்கிறது. இந்த டைமில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தங்கத்தை நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரா மாட்டாரா? ஸோ இது குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தங்க நகைக்கடன் தள்ளுபடி சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை சில முக்கியமான முடிவுகளை கொடுக்க போகிறாருங்க. நகைக்கடன் தள்ளுபடி ஒரு 12 வங்கியில் முக்கியமாக 5 சவரன் வரைக்கும் ஒரு 12 வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்களை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்துருக்கு. ஸோ முதல்வர் பார்த்திங்கன்னா இதற்காக 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடியை விற்கலாம். ஸோ வழக்கம் போல் ஆல்ரெடி தள்ளுபடி கொடுத்துட்டாங்க, இனி தள்ளுபடி நாம் முழுமையாக கொடுக்கணும். ஸோ இது ஒரு 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடியை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலராக ஒரு 12 வங்கியில் தள்ளுபடி கொடுக்கலாம். ஸோ விஜய் ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ 5 சவரன் வரையிலான தங்க நகை தள்ளுபடி சாத்தியமா? அதுவும் நகை விற்கிற விலையில் விஜய் தருவாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படியான வாக்குறுதிகள் எதுவும் தரவில்லை. இந்த நிலையில் 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கம் கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு உடனடியாக போட வேண்டும். இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் திருமணமான அனைத்து பெண்களுக்கும் 1 சவரன் தங்கம் விஜயால் வழங்க முடியுமா என்று மூத்த பத்திரிகையாளர் ஷாம் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் விஜய் 2026 தேர்தல் வாக்குறுதிகள் பெண்களுக்கு மாதம் தோறும் 2000, ஸோ அதில் 1000 ரூபாய் வழக்கம் போல் தொடரும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ 1000 ரூபாயை நாங்கள் வழக்கம் போலவே நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சில குறிப்பிட்டு சொன்னதுனால நகைக்கடன் தள்ளுபடி, ஸோ மில்லியன் கணக்கான கேள்விகள் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகைக்கடன் முந்தைய அரசு செஞ்ச தவறுகள்லேருந்து பாடம் கற்க வேண்டியது. கடந்த காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவித்தப்போ ஒரே குடும்பத்தில் பல பேர் நகைக்கடன் வாங்கியது, நகையே இல்லாமல் முறைக்காடு கடன் கொடுத்தது, நிறைய புகார்கள் எல்லாம் இருந்துச்சு. இதனால் உண்மையாகவே கஷ்டப்படுற மக்களுக்கு தள்ளுபடி கிடைக்காமல் போயிடுச்சு. ஆனால் முதல்வர் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு ஏழையும் விடுபடக்கூடாது, அதே சமயம் எந்த ஒரு தகுதியற்ற நபரும் உள்ளே நுழையக்கூடாது. இதற்காக தனிப்பட்ட ஸ்க்ரீனிங் கமிட்டி அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலும் இருக்கிற ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் சரிபார்த்து யாருக்கெல்லாம் அதிக வட்டி ஏறி போகுதோ அவங்கள முதல்ல முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் வெறும் நகையோடு நிறுத்தலை, நகையை அடகு வச்சு விவசாயம் செய்கிற சின்ன சின்ன பெட்டி கடை வச்சுருக்காங்க. இவங்களோட கடனை ரத்து பண்ணுறது மூலமாக கிராம பொருளாதாரம் மறுபடியும் உயிர் பெறணும்னு நம்புகிறாரு. ஸோ மக்களுடைய சக்தி அதிகரித்தா மட்டும்தான் மாநிலத்துடைய வளர்ச்சி அதிகரிக்கும், அவருடைய பொருளாதார கொள்கை. அதனால் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு பரிசு கிடையாது, அது மக்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு முதலீடு முதல்வர் விஜய் கருதுகிறார். மற்ற முதல்வர்களை விட விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் ஒரு பைசா கூட வீணாகக்கூடாது, அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர் கட்டளை போட்டிருக்க. இதனால தான் அறிவிப்பு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். அது ரொம்ப தெளிவான முறையான அறிவிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, முதல்வர் விஜயின் இந்த திட்டம் எவ்வளவு ஆழமானது அப்படின்ற பேச்சோடு நிறுத்தாமல் அதற்கான களப்பணிகளையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு முதல்வரோட அந்த மிகப்பெரிய சவாலை அது எப்படி வெற்றிகரமாக முடிக்க போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து கண்டிப்பாக சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி 75 பேருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருடைய
விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆட்சியிலும் கடுமையான இருக்க போகுது. ஏன்னா எதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம், விரிவான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு வங்கியில் 5 சவரன் வச்சுருந்தா தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது அரசு கணக்குப்படி ஒரு நபர் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கூட்டுறவு வங்கிகள்லையும் சேர்த்து அடகு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சங்கத்தில் 3 சவரன், இன்னொரு சங்கத்தில் 3 சவரன் வச்சுருந்தா மொத்தமாக 6 சவரன், அதாவது 5 சவரனுக்கு மேலே போயிடும். அப்போ தள்ளுபடி கிடைக்காது. ஸோ இது நெட் வெயிட்டில் மாறுறப்ப கிராஸ் வெயிட் என்ற சிக்கலும் இருக்கும். கல் வச்ச நகைனா கல்லோட நகை எடை கழிச்சிட்டு சொக்க தங்கத்தோட எடை 40 கிராமுக்கு உள்ளே இருக்கணும். டிவிகே அரசு தனது கொள்கையின்படி சமூகத்தில் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப் போவதில்லை. பின்வரும் பிரிவினர்களுக்கு 100% தள்ளுபடி கிடையாது. அதாவது யார் யார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ அரசு பணியில் இருந்தால் இந்த சலுகை வழங்கப்பட மாட்டார். இரண்டாவது, வருமான வரி செலுத்துபவர்கள். நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யப்படாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதி படைத்தவர் என்ற பட்டியலில் தான் வைக்கும். அதனால் உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. ஸோ குடும்ப அட்டை இல்லாதவர்கள், நகைக்கடன் அடகு வைக்கும் பொழுது ரேஷன் கார்டு விவரம் கொடுக்காதவர்களுக்கும் தள்ளுபடி கிடைப்பது கஷ்டம்தான். சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சில சமயங்களில் தள்ளுபடி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். பெருநில விவசாயிகள் 5 ஏக்கருக்கு அதிகமான நஞ்சை நிலம் வைத்திருந்த விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்கப்படலாம். கூட்டுறவு சங்க ஊழியர்கள், வங்கியில் வேலை செய்பவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த தள்ளுபடி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இருந்தால் அப்படி ரத்து செய்யப்படும். அரசாங்கம் ஒரு வெரிஃபிகேஷன் செய்யும். அதாவது அதிகாரிகள் நேரில் வந்து விசாரிப்பாங்க. தவறான முகவரி, நீங்கள் கொடுத்த முகவரியில் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றது. அதாவது ஆதார் குளறுபடி, ஆதாரை வச்சு பல இடங்களில் கடன் வாங்கியிருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி வராது. போலி நகைகள், சில இடங்களில் நகையே இல்லாமல் அல்லது போலி நகைகளை முறைகேடாக கடன் வாங்கியிருந்தால் அந்த நபர்கள் மேல் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுதுங்க, தயாராகி கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு சில தினங்களில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.